இந்த பிஎட் விஷயம் வரும்போது, இந்த 1 வருஷம்லாம் பண்றது இருக்குல்ல சார். அது எது எதெல்லாம் பண்ணலாம் சார்? 2009லேருந்து 9, 10, 11, 12, 13, 14 ஓகே. அது வரலையுமே பிஎட் 1 வருஷம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு தான் அந்த பிஎட் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அது 1 இயர் தான் கொடுத்துருந்தாங்க. 1 இயர் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் அட்மிட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 2 இயர்ஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு 2 இயர்ஸாக மாற்றினாங்க. 2015 அதுலேருந்து 2 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கொரோனா வரலையுமே இது 2 இயர்ஸ் கோர்ஸாக தான் போயிட்டு இருந்தது. 2021 வரலையுமே இந்த 2020 கொரோனா பீரியட்லாம் போச்சு இல்லையா, அப்போ இது வரையுமே நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான் பிஎட்ல. அதுக்கப்புறம் அதே 2 வருஷம் தான் செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றி இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கு. ஓகே. இது 2 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஜி டீச்சர் ஆகணும் அப்படின்னா காமர்ஸ் டீச்சர், அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் டீச்சர் கேள்விப்பட்டிருவீங்க, எக்கனாமிக்ஸ் டீச்சர் கேள்விப்பட்டிருவீங்க. இவங்க டீச்சர் ஆகணும்னா 7 ஆண்டு காலங்கள் அவங்க ஆசிரியர் ஆகிறதுக்காக கடுமையாக அவங்க படிச்சாகணும். அவங்க காலங்கள் செலவு பண்ணி ஆகணும். பிகாம் படிக்கணும், எம்காம் படிக்கணும், பிஎட்டுக்கு ஒரு 2 வருஷம். 3+2+2 சரிங்களா, 7 ஆண்டு காலம். பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் 3 ஆண்டு காலம், பிஏ எக்கனாமிக்ஸ் 2 ஆண்டு காலம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தான் 2 ஆண்டு காலம் பிஎட் சரிங்களா. இன்னொன்று இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன சின்ன குழந்தைங்களுக்கும் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அவங்கள மட்டும் ஈவன் பிஎஸ்சி படித்தா போதும் பிஎட் பண்ணலாம். கேட்கலாம் சார், அவங்களும் பிஜி டீச்சர் தானே இப்போ ஏன்னா 9th 6th 7th கம்ப்யூட்டர் ஒரு கோர்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் அந்த விலக்கு